ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது. தலைவனை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில் அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக, நாட்டை போய் தொடுறதுக்கே. திருவெரும்பூர் தொகுதியை சேர்ந்த சாந்தி அவர்கள். உறவுகளுக்கு வணக்கம். நான் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடச்சிட்டாரேன்னு உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உங்களோட தலைவரை வந்து பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்தது? தொலை தூரத்தில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான பொண்ணை படத்தை பார்த்து காதலிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு அந்த காதலியை நேரில் பார்த்தா என்ன மனநிலை இருக்குமோ அது மாதிரி தான் என் உயிர் தலைவன் மீது இருந்த காதலும். அது எனக்கு இங்கேருந்து போகிற போது ஒரு இது இருந்தது. ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது. தலைவனை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில் அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக, நாட்டை போய் தொடுறதுக்கே. அப்படி போய் சந்தித்து அங்கே போயும் ஒரு வாரம் கழித்து தான் தலைவரை சந்திக்க முடிஞ்சது. அதுக்கெல்லாம் மற்ற முகாம்களில் மற்ற தலைவர்களையெல்லாம் சந்திச்சுட்டு மற்ற பொறுப்பாளர்களெல்லாம் கடைசியாக பாதுகாப்பு ஒழுங்கு, ஏன்னா சுற்றி போர் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ போய் சந்திக்கும்போது நாள் சந்திப்பில் அப்போ ஒருத்தர் பார்த்துருந்தோம். அப்படி இருக்க தழுவிக்கிட்டோம். அப்புறம் ஒன்றும் பெரிதா பேசலை, கொஞ்சம் நேரம் பேசலை, ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம் எல்லோரும். அப்புறம் மெதுவாக பொட்டன்னு தான் சகஜமாக பேசுவாங்க. அவங்க பேச்ச தம்பி வராருன்ட்டு வந்துட்டார், அமைதியாக இருக்கீங்களேன்னு அவரை ஆரம்பித்து விட அப்புறம் பேச்ச ஆரம்பிச்சது. ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒரே இதாக இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குமோ அப்படி ஒரு நெருக்கத்தை தலைவர் தன் தம்பிக்கு கொடுத்துட்டார் எனக்கு. அவர் எல்லாம் பேசிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு என்னை போகும்போது அப்படி செல்லமாக இடித்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார். ஆமாம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதாப்போ அவர் இப்போ அருகில் இருக்கும்போது தெரியல, அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எளிதாக சந்திச்சுட்டு திரும்புகிறோம் அப்படின்னு. அதில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, வேணின்னு, அவள் இப்போ இருக்கிறா. அவள் மயூரி இல்லத்தில், அவளுக்கு இடுப்பு கீழே விளங்காது, ஒரு போராளி, சக்கர நாற்காலியில் வருவா. அவள் என்னை வந்து நில்லு, எல்லாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடச்சிருக்கு, அன்னை கூட தலைவர் கூட நின்று சாப்பிட்டு உட்காந்து எல்லாம் படம் எடுத்து போகிற, என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் அங்கே செய்யணும், இல்லை இந்த வண்டியில் குண்டை கட்டிட்டு வந்து வெடிச்சு விட்டுருவேன் அப்படி மிரட்டுவாவ. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு வியப்பு. அது எப்படி பார்த்தாலும் தலைவர் ஒரு அதிசயம்தான், ஒரு அதிசய பிறவி. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நம் பெண்கள், நம் குலப்பெண்கள் ஒரு நகையை செய்யும்போது இவ்வளவு பொண்ணு சேருங்கள், இவர் அரக்கு சேருங்கள், இவ்வளவு இது சேருங்கள் என்று சொல்லி செய்வது போல நிறைய அன்பு வைங்க, நிறைய கருணை வைங்க, நிறைய பரிவு, நிறைய இரக்கம், முழுமையான ஒழுக்கம் வைங்க, நேர்மை வைங்க, உண்மை வைங்க, அவனுக்கு அளப்பெரிய வீரம் வைங்க, கொடைத்திறன் வைங்க, அவனுக்கு ஓவியக்கலை, சமையல் கலை, போர்க்கலை எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து தன் மொழி மீது, இனம் மீது பெருங்காதலை கொடுங்க. இப்படியெல்லாம் கொடுத்து ஒருத்தனை படங்கி என்ன படைச்சா அந்த உருவம் பிரபாகரன் என்ற ஒரு தலைவனாக தான் வந்து நிற்கும். அவன் தான் என் தலைவன். அதனால எப்போ பார்த்தாலும் தலைவர் எனக்கு ஒரு அதிசயம்தான், ஒரு வியப்பு தான். அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உலக அதிசயங்கள் ஏழுங்கிறாங்க, அதில் என்னோட அதிசயம்தான் பெருவுடையார்வில் தான் எனக்கு முதல் அதிசயம். அதையும் தாண்டி அதிசயம் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர். மேற்கு தொகுதி சார்ந்த ஜமீர் அவர்கள். நான் வணக்கம்ண்ணா. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானி பிள்ளைகள்னு சொன்னீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் எழுந்து வந்தது. அது நீங்கள் சொன்னது நோக்கம் என்னன்னா? இந்த சாத்தானின் பிள்ளைகள் நான் சொல்லலை, அதாவது தேவனின் பிள்ளைகள் தான் கிறிஸ்தவன் சொல்லுது, அல்லாவின் பிள்ளைகள் தான் எல்லா இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்படி இருக்க வேண்டியவங்க சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு தான் சொன்னேன். அந்த வார்த்தை
நீங்கள் கோபத்தில் பேசினாலும் நீ சரியாக தான் பேசியிருக்கேன். நான் நீண்ட காலமாக ஆதங்கத்தில் இன மக்கள் மீது இருந்த பற்றில் பெருங்காதலில் ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இவ்வளோ ஏறி வரும்போது என் கூட நிற்க வேண்டிய என் சொந்தங்கள் எல்லா வழியிலையும் அநீதியை இந்த மக்களுக்கு செய்த இயக்கங்களை ஆதரித்து நிற்கிறதுல ஒரு வழி எனக்கு இருக்குது. அப்போ அந்த வழி, அந்த கோபத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக அநீதி தவறுன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்திருக்க வேண்டிய நீங்கள், அதற்கு துணை நின்று தேவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன். அதுக்கு என் தம்பி, அதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பி, நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்று நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு, சாத்தான்களே நம்ம ஆளுகள் தான் என்று போட்டிருந்தான். நீங்கள் இப்படி பாருங்க, எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் அநீதிக்கு எதிராக இந்த பூமியில் பூத்தது தான். புத்தன்ல இருந்து, புத்தன் தான் முதல்ல, அவனுக்கு பிறகு அது ஒரு சமயமாக மாறும் என்று அவன் கருதல்ல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கலை. அவருக்கு பிறகு வந்த ஜான் பால் போன்றவர்கள் தான் அதை. இயேசு கிறிஸ்தவர் இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடி வந்தவர்கள் அந்த சமயத்தை கட்டமைச்சு இயேசு அந்த கோட்பாட்டை போதிச்சதுனால அவரும் கிறிஸ்தவர் என்று வருது. அப்படிதான் நபிகள் எல்லாமே அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது தான். சொல்லப்போனால் இஸ்லாம் ஒரு மதமே கிடையாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு புனிதமான வழி, தூய வழி. அதை தான் இஸ்லாத்தில் மார்க்கம் என்று சொல்கிறோம். அதை திரும்ப திரும்ப அண்ணன் பழனி பாபா அவர்கள் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான் அவர் சொல்கிறார். அப்போ புரட்சியால் பூத்த இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் தொடர்ச்சியாக அநீதியை சகித்து கொண்டு அதற்கு துணை போவதை எப்படி ஏற்படும்? இதுதான் கேள்வி. இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி எழுந்தால் என்னுடைய ஆதங்கத்தில், என்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டில் இருக்கிற உண்மை, அதனுடைய வழி உங்களுக்கு என் மொழியில் இருந்து புரியும். நீங்கள் எந்த அடிப்படையில் திமுகவின் ஆட்சியை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? ஒன்று சொல்லுங்க. இதே கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள்கிட்டே கேளுங்க, ஒரு நன்மை இந்த திமுகவின் ஆட்சியால் இந்த மக்களுக்கு நடந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. கடைசி வரை அவங்க நமக்கு ஓட்டே போட வேணாம். இன்னைக்கு இல்லை, இதுவரை போடல, இனிமேலும் போட வேணாம். நம்மளே சொல்லிடலாம், ஐயா நீங்கள் உதயநிதிக்கு போட்ட அப்புறம் இன்பநிதி வருவார், அவருக்கும் போட்டு போங்கன்னு போயிடலாம். சொல்லுங்க. முதல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தங்களை சிறுபான்மை என்று இந்த திமுகவினர், திராவிட கூட்டத்தினர் சொல்வதை ஏற்கிறார்களா, எதிர்க்கிறார்கள்? இங்க இருக்கிற இஸ்லாமியன், இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், எங்க அண்ணன் பழனி பாபா சிறுபான்மையா பெரும்பான்மையா? பெரும்பான்மை. கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மையா சிறுபான்மை? அப்ப ஏன் நீ எப்படி ஏத்துக்கிட்ட? ஜெயலலிதா பெரும்பான்மையா சிறுபான்மையா? எம்ஜிஆர் பெரும்பான்மையா சிறுபான்மையா? இது என் தாய் நிலம், என் மொழி தமிழ் மொழி, என் இனம் தமிழ் இனம். நான் விரும்பிய இறையை, ஏற்றுக்கொண்ட இறையை வணங்குவதற்கு நபிகளின் வழியை, அந்த மொழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். மார்க்க வேண்டுமானால் இந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் மொழியால், இனத்தால் நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அதானே? நீ யாரு? உலகத்திலே மொழி வழிதான் நீ இனங்கள் பிரிக்கப்படுது. அப்படி பார்த்தால் நீ சிறுபான்மை. நீ சாதி வாரியை ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்கிற? என்னன்னா நீ யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 3000 வீட்டுக்காரனாடா 30 வருஷமா எங்களை ஆண்டிருக்கீங்கன்னு வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லி, இல்லை சிறுபான்மை மக்கள் என்றால் எங்களுக்கு சலுகை கிடைக்கும். உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? சலுகையை தர நீ யார்? அதான கேள்வி. இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார், 3.5 விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு. கருணாநிதி இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? அதான கேள்வி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கொடுத்தது யார்? இந்த 3.5 விழுக்காட்டுக்காரன் தானே, அவன் தானே. அப்புறம் நீ இருக்கிற இடமே நாம் போட்ட பிச்சை. அப்புறம் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது? உன் தட்டுல கிடக்கிற என்னோட காசு. இந்த கோபத்துல தான் சொல்வேன், இன்னும் சொல்லுவேன், மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சா இன்னும் சொல்லுவேன். நீங்க நல்ல அரசியல் உருவாவதற்கு இந்த நிலத்தில்
நல்ல அரசியல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள். தூய அரசியல் மலர்வதற்கு இந்த மண்ணில் காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள்னு இருந்திருக்கணும். எத்தனை நாளைக்கு நீ பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவான் அவன் நீ பயந்துகிட்டு இருப்ப? நான் இந்த மகன் சொல்றேன், நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்றேன், என்னைய தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணுவுலைய அந்த நீட்டிக்கணும் சொல்றேன்ல அப்படி நீ என்ன சொன்ன? அப்படி நீ என்ன சொல்லணும்? பிஜேபி வராது, வர விட மாட்டேன். அதற்காக நாங்கள் இவ்வளவு பெரிய இயக்கம் இருக்கோம், இவ்வளவு பெரிய அதிகாரம், 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ? ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அல்லாஹ் மேலேயே ஆணையிட்டு சொல்றேன், நான் இருக்கிற வரை பிஜேபி இங்க வளராது. அப்படி சொல்லு அப்படி சொல்ல சொல்லு. இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், மதகுருமார்கள், போதகர்கள் யாரையாவது சொல்ல சொல்லு. திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது. நீ கோலை. கருணாநிதியின் பிள்ளைகள் கோலைகளா தான் இருக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் வீரனா இருக்கும். என்னைய தாண்டி தாண்டா இங்க வரணும்னு சொல்ல முடியுமா? நீ வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. என் வீட்டில் நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி, திருட வரும்போதே அடிச்சு பிடிக்கத்தான், தடுத்து பிடிக்கத்தான். அப்படிதான் இங்க ஒரு திருடணும். ஊர் எல்லையில நிக்கிற எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும். போடா அப்படின்னு சொல்லணும். வந்துருவான் உள்ள வந்துருவான். சீமானுக்கு போட்டா வந்துருவான். அட கேனப்ப என் மகனே, சீமானுக்கு போட்டா சீமான் தாண்டா வருவான், பிஜேபி வராது. எனக்கு போடல, உனக்கு தான் போட்டான். 3 முறை எப்படா பிஜேபி வந்தான்? எப்படி வந்தான்? இப்பவும் பேசுவான் பாரு. எப்ப? இப்ப இந்த 26 தேர்தலில் சீமானுக்கு போடாத பிஜேபி வந்துடும். டேய், பயந்தாங்கோழி பயல்கள்கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நீனு. குப்பையை கொட்டவனை தடுக்க முடியல. கேரளாவில் வந்து வண்டியா குப்பை. யாரா உன்னை உள்ள விட்டது? புடா தூக்குடா. அந்த லாரியோட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி 2 வாரம் உள்ள போட்டா வருவானா? இப்போ நம்ம சண்டை போட்டதுனால கேரளாவில் வந்து ஆட்கள் வந்து அது இவன் இன்னொன்று பண்ணல, அவன் வந்து அள்ளிட்டு போறானா? பேசிட்டு ஒரு இடத்துல இவங்க இந்த மக்களுக்காக நின்றதில்லை. இன்னும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கு போட்டா தான் பிஜேபி வராது. இப்போ வந்துருச்சு, இப்போ வந்துருச்ச. அமித்ஷா வந்து அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிக்காரு. எந்த ஐயா? நம்ம ஐயா கருணாநிதி ஐயா. அம்பேத்கர் பேரை சொல்லி இந்த தாழ்த்தப்ப இவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள், தன்னலவாதிகள் பிழைத்துக் கொண்டிருக்கார்கள் பேசின பெருந்தகை இவர் தான்.